ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூனு உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு மைசூர் போண்டா செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு பெரிய சைஸ் பவுல் எடுக்கணும், ஏன்னா பீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு நிறைய இன்க்ரீடியண்ட் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்லேயே நாங்கள் பண்ணலாம். இப்போது இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு மைதாவை போடணும். நான் இங்கே ஒவ்வொரு கப்பும் ஜாடி பண்ணிட்டு போடுறேன். கொஞ்சோண்டு கூட ப்ளம்ப் இருக்கக்கூடாது. அதனால் மைசூர் போண்டாவை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். அதை ஊற வைக்கணும்னு கிடையாது. வெளியிலேருந்து கிறிஸ்பியாக உள்ளேருந்து சாஃப்டாக இருக்கக்கூடிய மைசூர் போண்டாவை சட்னியோட சாம்பாரோட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கில் சாப்பிடலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். நாங்கள் மைதா போட்ட பிறகு இந்த மாதிரி பீட் பண்ணணும், நீட் பண்ணக்கூடாது. 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரியே பீட் பண்ணணும். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமி ரப்பர் மாதிரி இந்த பேட்டர் தயாராகிருக்கு. கையில் தான் பீட் பண்ணணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போது இதுக்கு நாங்கள் ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை கூட நான் இங்கே கொஞ்சோண்டு கிரேட் பண்ணி வச்சுருந்த தேங்காவும் போடுறேன். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே ஜீரகம் போடுற ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன், அதனால் இப்போ ஜீரகம் போடுறேன். நீங்கள் எல்லாமே ஒரே வாட்டி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நாங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணனால இப்போ போடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நான் இங்கே ஃப்ரை பண்ண போகிறேன். இதை மீடியம் ஃப்ளேமே தான் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் இதை எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமே ஆகும், நிறைய டைமும் எடுக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கிறிஸ்பியாக சாஃப்டாக மைசூர் போண்டா சாப்பிட்டா தயார். நான் இங்கே க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். சுட சுட மைசூர் போண்டா சாப்பிட்டா தயாராக இருக்குது.